பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 உம், பாட 20வது பாட அழகான பரப்பளவு உம், பாடத்தை பற்றி படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல நாங்கள் பரப்பளவு அப்படி என்ற என்ன, அதாவது ஒரு மூடிய தளவுருவின் மேற்பரப்பானது பரவியுள்ள இடத்தை தான் பரப்பளவு என்று சொல்லுவோம். பரப்பளவு சதுரம் செவ்வகம் ஆகிய தளவுருக்களின் இந்த பரப்பளவை காண எங்களுக்கு தெரியும். தரம் 8 நாங்கள் முக்கோணி ஒன்றினுடைய பரப்பளவை காண்பது தொடர்பாக படிக்க போறோம். முக்கோணியின் பரப்பளவு, ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவு என்ன மாதிரி இருக்கும்? முக்கோணியின் பரப்பளவு முக்கோணி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். 3 பக்கங்களாலான ஒரு நேர்கோட்டு தள உருவத்தை நாங்கள் முக்கோணி என்று சொல்லுவோம். ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவு எப்படி இருக்கும் என்று காண போறோம். முதலாவதாக நாங்கள் செங்கோண முக்கோணியின் பரப்பளவை காணும். முக்கோணியின் பரப்பளவிலேயே செங்கோண முக்கோணியினுடைய பரப்பளவு செங்கோண முக்கோணியினுடைய பரப்பளவை காண்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்க்கலாம். செங்கோண முக்கோணியினுடைய பரப்பளவை காண்பதற்காக முதலாவதாக நாங்கள் ஒரு செவ்வக வடிவமான ஒரு உருவொன்றை வரைஞ்சு கொள்வோம். செவ்வகம் ஒரு செவ்வக வடிவமான ஒரு உருவண்டை வரைஞ்சு கொள்ளுவோம். அதை நீங்கள் பேப்பர்ல வரைஞ்சி வெட்டி எடுத்தும் நாங்கள் பார்க்கலாம். செவ்வகத்தை வரைஞ்சு கொள்ளுவோம். வரைந்திருக்கக்கூடிய செவ்வகத்தை பெயரிடுவோம். ஏபிசிடி ஏபிசிடி என்று பெயரிட்டுக் கொள்வோம். இனி இந்த ஏயையும் சியையும் இணைப்போம். ஏயையும் சியையும் இணைச்சிட்டு வரைகோலை பயன்படுத்தி ஏயையும் சியையும் இணைப்போம். இவ்வாறு நாங்கள் ஏயையும் சியையும் இணைக்கும் போது நாங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வகம் மண்டபடிய செவ்வகம் என்றா எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கும். எதிரெதிர் பக்கங்களின் நீளங்கள் சமன். ஏபியும் சிடியும் சமனாக இருக்கும். ஏடியும் சிபியும் சமனான நீளத்தை உடையதாக இருக்கும். செவ்வகத்தினுடைய 4 கோணங்களும் செங்கோணமாக இருக்கும். ஒரு செவ்வகத்தினுடைய எல்லா கோணங்களும் செங்கோணமானவை. அப்ப பாருங்க, இந்த செவ்வகத்தை செவ்வகம் ஒன்றை வரைந்து அந்த செவ்வகத்தினுடைய அந்த மூளை 2 மூளைகள் ஏயையும் சியையும் இணைக்கும் பொழுது வரையும் சியை இணைக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 முக்கோணிகள் உருவாகுது. முதலாவது முக்கோணி, 2வது முக்கோணி. 2 முக்கோணிகளும் என்ன முக்கோணிகள்? செங்கோண முக்கோணிகள். பாருங்க, செங்கோண முக்கோணிகள் 2 செங்கோண முக்கோணிகள் உருவாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியுது. 2 செங்கோண முக்கோணிகள், ஒன்று முதலாவது முக்கோணி, 2வது முக்கோணி. செங்கோண முக்கோணி அப்படி என்றா என்ன?
செங்கோண முக்கோணி என்றா என்ன? ஒரு முக்கோணியின் ஒரு கோணம் செங்கோணமாக இருந்தால், ஒரு முக்கோணியினுடைய யாதேனும் ஒரு கோணம் செங்கோணமாக இருந்தால் அந்த முக்கோணியை நாங்கள் செங்கோண முக்கோணி என்று சொல்லுவோம். இந்த கோணம் செங்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணி, இந்த கோணம் செங்கோணமாகவே இது ஒரு செங்கோண முக்கோணம். நாங்கள் இந்த கோணத்தை அப்படியே நாங்கள் பிரிச்சிட்டோம். இப்போ இதுல செங்கோணத்தை நாங்கள் பார்க்கல, அப்படியே பிரிக்கிறோம் ரெண்டா. அந்த செவ்வகத்தை இப்படியே ரெண்டா பிரிச்சு நாங்கள் வேறாக்கிட்டோம். வேறாக்கும் போது உருவத்துல சமனான ரெண்டு செங்கோண முக்கோணிகள் உருவாகுது. முதலாவது முக்கோணி ஏபிசி, ஏபிசி. அடுத்த முக்கோணி ஏடிசி. மற்ற முக்கோணி ஏடிசி. அந்த செவ்வகத்துக்குள்ள ரெண்டு செங்கோண முக்கோணிகள் இருக்குது. அந்த செவ்வகத்தை நாங்கள் நீளம் அகலம் எடுக்கும்போது செவ்வகத்தினுடைய நீளத்தை ஏ என்றும் அகலத்தை ஹெச் என்றும் எடுத்துக்கொள்றோம். செவ்வகத்தினுடைய நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய செவ்வகத்தின் நீளம் ஏ அலகுகளாகும். செவ்வகத்தினுடைய அகலம் பிசி அகலம், ஏபி நீளம், ஏபியின் நீளம் ஏ அலகுகள், பிசியின் நீளம் ஹெச் அலகுகள். அகலத்தை ஹெச் என்றும் நீளத்தை ஏ என்றும் எடுத்துக்கொள்றோம். இது பாருங்க, இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவுல இருந்து நாங்கள் இந்த செங்கோண முக்கோணியின் பரப்பளவை காண போறோம். பார்த்தீங்கன்னா இந்த செவ்வகத்தின் பரப்பளவானது செவ்வகம் ஏபிசிடியினுடைய பரப்பளவானது இந்த இரண்டு முக்கோணிகளினுடைய பரப்பளவுகளுக்கும் சமன். செவ்வகத்தின் பரப்பளவு, செவ்வகத்தை நாங்கள் ரெண்டா பிரிக்கிறோம், ரெண்டு செங்கோண முக்கோணிகள் உருவாகுது. செவ்வகத்தினுடைய இந்த ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவானது இந்த செவ்வகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இரண்டு செங்கோண முக்கோணிகளின் பரப்பளவுகளுக்கு சமன். இரண்டு முக்கோணிகளின் பரப்பளவுகளுக்கு சமன். இரண்டு முக்கோணிகளின் பரப்பளவுக்கு சமன். நாங்கள் ஒரு வரி எழுதுறோம். செவ்வகத்தின் பரப்பளவு சமன் ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவானது செவ்வகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய இரண்டு முக்கோணிகளின் பரப்பளவுக்கு சமன். இனி ஆகவே ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவு ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன் என்றா ஒரு முக்கோணியின் பரப்பளவு எப்படி ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவு, ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவு சமன் ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன். செவ்வகம் ஏபிசிடியின் பரப்பளவு, செவ்வகம் ஏபிசிடியின் பரப்பளவு, ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவு சமன் செவ்வகம் ஏபிசிடியின் பரப்பளவு. அப்போ ஒரு முக்கோணியின் பரப்பளவு, ஒரு முக்கோணியின் பரப்பளவு என்ன மாதிரி இருக்கும்? ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன். ஒரு முக்கோணியின் பரப்பளவு சமன் அரைவாசி செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன். அரை தர செவ்வகத்தின் பரப்பளவு. ரெண்டு முக்கோணிகளினுடைய பரப்பளவு ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன். அப்போ ஒரு முக்கோணியின் பரப்பளவு அரைவாசி செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன். அரை மடங்கான செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன். ஒரு முக்கோணியின் பரப்பளவை நாங்கள் காணுவோம். அரைவாசி செவ்வகத்தின் பரப்பளவு என்னென்ன காணுவோம்? செவ்வகத்தினுடைய நீளம் தர அகலம்.
செவ்வகத்தினுடைய நீளம், செவ்வகத்தின் பரப்பளவு என்னென்று காணுவோம், நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி. அப்ப ஒரு முக்கோணியின் பரப்பளவு தான் காண போறோம். ஒரு முக்கோணியின் பரப்பளவு சமன் அரை தர நீளம் தர அகலம். அரை தர நீளம் தர அகலம். செவ்வகத்தின் நீளத்தை நாங்கள் என்னென்னு எடுத்திருக்கிறோம், ஏ என்று எடுத்திருக்கிறோம். இப்ப அரை தர நீளம் ஏ, அகலம் ஹெச். அரை தர ஏ தர ஹெச். நீளம் ஏ அலகுகள், அகலம் ஹெச் அலகுகள். நீளத்துக்கு ஏயும் அகலத்துக்கு ஹெச்சையும் எழுதுவோம். அரை தர ஏ தர ஹெச். ஆகவே ஒரு முக்கோணியின் பரப்பளவு என்னவாக இருக்கும், அரை ஏஹெச். அரை ஏஹெச். ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவை நாங்கள் செவ்வகத்தினுடைய பரப்பளவில் இருந்து காண்கிறோம். ஒரு செங்கோண முக்கோணியின் பரப்பளவு, ஒரு முக்கோணி முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு. ரெண்டு முக்கோணிகளினுடைய பரப்பளவும் சமனாகத்தான் இருக்கு. நாங்கள் செவ்வகத்தை இப்படி பிரிக்கும் போது சமனான ரெண்டு செங்கோண முக்கோணிகள் உருவாகும். ஒரு முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு சமன் அரை ஏஹெச் ஆக இருக்கும். இப்ப செவ்வகத்தினுடைய பரப்பளவில இருந்து செங்கோண முக்கோணியின் பரப்பளவை நாங்கள் காணலாம். தந்த ஒரு செவ்வகத்தை வரைகிறோம், அதை ரெண்டா பிரிக்கிறோம். ஏஎம் சிஎம் இணைச்சு ரெண்டா பிரிக்கிறோம். ரெண்டா பிரிக்கும் போது ரெண்டு செங்கோண முக்கோணிகள் உருவாகுது. உருவாகக்கூடிய இந்த ரெண்டு செங்கோண முக்கோணிகளினுடைய பரப்பளவும் இந்த செவ்வகத்தினுடைய முழு செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு சமன். இப்ப ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவு முழு செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன் என்றா ஒரு முக்கோணியின் பரப்பளவு அரைவாசி செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமன். அரை தர செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி காணுவோம். நீளம் தர அரை தர நீளம் தர அகலம். நீளத்துக்கு செவ்வகத்தினுடைய நீளமாக நாங்கள் ஏ எடுத்திருக்கிறோம். ஆக நீளத்துக்கு ஏ போடுவோம். அகலமாக ஹெச் எடுத்திருக்கிறோம். அகலத்துக்கு ஹெச் எழுதுவோம். பெருக்கின மாட்டா அரை ஏஹெச் என்பது செங்கோண முக்கோணியினுடைய பரப்பளவு ஆகும். ஒரு செங்கோண முக்கோணியினுடைய பரப்பளவை நாம் காணும்போது என்ன கிடையாது, அரை ஏஹெச். அந்த செவ்வகத்தின் நீளமா, செவ்வகத்தினுடைய நீளமும் செவ்வகத்தினுடைய அகலமும் ஏயினுடையதும் ஹெச்சினுடையதும் பெருக்கத்தின் அரை மடங்கு. அரைவாசி ஏ தர ஹெச். அடுத்ததாக இதே போல செங்கோண முக்கோணி அல்லாத இன்னொரு முக்கோணியினுடைய பரப்பளவை காணுவோம். செங்கோண முக்கோணி அல்லாத ஒரு முக்கோணியின் பரப்பளவு, ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவு செங்கோண முக்கோணி அல்லாத ஒரு முக்கோணியின் பரப்பளவு. ஒரு முக்கோணி ஒன்றை வரைஞ்சு கொள்ளுவோம். முக்கோணி ஏபிசி. முக்கோணியினுடைய இந்த பக்கம் பிசி இந்த நீளத்தை முக்கோணியை நாங்கள் உச்சியில இருந்து ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம். பிசி என்கிற பக்கத்துக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரைகிறோம். இந்த தூரத்தை ஹெச் என்று எடுத்திருக்கிறோம். செங்குத்தாக வரையும் போது இது ஒரு செங்கோண முக்கோணி, இதுவும் ஒரு செங்கோண முக்கோணி. செங்குத்தாக வரையும் போது அங்க செங்கோணம் உருவாகும். இப்ப ரெண்டு வார நீங்கள் உச்சியிலிருந்து ஒரு கோட்டை கீறும்போது உச்சியில இருந்து செங்குத்தாக ஒரு நேர்கோடு கீறும்போது ரெண்டு செங்கோணங்கள் உருவாகும். இப்ப ரெண்டு செங்கோண முக்கோணி உருவாகிடும்.
அப்ப இந்த முக்கோணியினுடைய இந்த பக்கம் இந்த உச்சியில ஏல இருந்து பிசியில ஏல இருந்து ஒரு செங்குத்து கோடு ஒன்று வரையும் போது அந்த கோடானது பிசிய டியில சந்திக்குது. இந்த புள்ளிய டி என்று எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப இந்த தூரம் எக்ஸ், இந்த தூரத்தை y என்று எடுத்துக்கொள்ளுவோம். இந்த தூரம் பியில இருந்து டி வரையான தூரம் எக்ஸ், டியிலிருந்து சி வரையான தூரம் y, ஏயிலிருந்து டிக்குள்ள தூரம் ஹெச், ஏயிலிருந்து டிக்குரியது உள்ள தூரம் ஹெச். அடுத்தது இந்த செங்கோண முக்கோணி அல்லாத ஒரு முக்கோணி ஒன்றினுடைய பரப்பளவு காண்பதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு முக்கோணி இருக்குது, உச்சியில இருந்து ஒரு செங்குத்து கோட்டை கீறும்போது உச்சியில இருந்து வரையப்படக்கூடிய கோடானது பிசிய டியில சந்திக்குது. அப்ப இந்த தூரத்தை எக்ஸ் என்றும் இந்த தூரத்தை y என்று எடுத்துக்கொள்ளும். மொத்தமாக டியில இருந்து சி வரையான தூரத்தை ஏ என்று எடுத்துக்கொள்ளும். டியில இருந்து சி வரையான தூரத்தை ஏ என்று எடுத்துக்கொள்வோம். ஏ அளவுகள் என்று எடுத்துக்கொள்வோம். இனி இப்ப செங்கோண முக்கோணி அல்லாத முக்கோணி ஏபிசியினுடைய பரப்பளவை காணவும். முக்கோணி ஏபிசி இக்குள்ள நீங்கள் எவ்வாறு உச்சியில இருந்து ஒரு செங்குத்து கோட கீறும்போது இந்த முக்கோணியானது ரெண்டு முக்கோணிகளாக பிரியுது. ஒரு முக்கோணி ஏடிபி உண்டு, முக்கோணி ஏடிசி உண்டு. முக்கோணி ஏடிபி ஏடிபி ஒரு முக்கோணி ஏடிசி ரெண்டாவது முக்கோணி. ஒரு முக்கோணி ஏடிபியினுடைய பரப்பளவை காணுவோம். முக்கோணி ஏடிபி என்ற பரப்பளவு ஏடிபி என்ற பரப்பளவு. செங்கோண முக்கோணியின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும். முக்கோணி ஏபிடியின் பரப்பளவு சமம் செங்கோண முக்கோணியின் பரப்பளவு நாங்கள் அரை தர இந்த நீளம் அரை தர எக்ஸ், அரை தர ஏ தர ஹெச், அரை தர அடிப்பக்கத்தின் நீளம், அரை தர எக்ஸ் தர ஹெச், அரை தர எக்ஸ் தர ஹெச், அடி எக்ஸ், இந்த செங்குத்து உயரம் ஹெச், பிடி இந்த நீளம் எக்ஸ், ஏடி இந்த நீளம் ஹெச். அதே போல மற்ற முக்கோணியின் பரப்பளவு என்னவென்றால் முக்கோணி ஏடிசியின் பரப்பளவு. ஏடிசியின் பரப்பளவு ஏடிசியின் பரப்பளவும் பார்த்தோம்னா இது ஒரு செங்கோண முக்கோணி. இந்த செங்கோண முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நீளம் ஏயாவும் செங்குத்து உயரம் ஹெச்ஆவும் இருந்தால் பரப்பளவு அரை தர ஏ தர ஹெச். அப்ப செங்கோண முக்கோணியின் பக்கம் டிசியின் நீளம் பையாகவும் செங்குத்து உயரம் ஹெச்ஆகவும் இருந்தால் இந்த செங்கோண முக்கோணியின் பரப்பளவு அரை தர y தர ஹெச். இந்த முக்கோணி ஒன்றின் பரப்பளவு அரை எக்ஸ் ஹெச், அரை தர செங்குத்து உயரம் ஹெச். இந்த நீளம் இந்த முக்கோணியின் ஒரு பக்கத்தின் பிடியின் நீளம் எக்ஸ். அதே போல முக்கோணி ஏடிசியின் பரப்பளவு காண்றோம். டியிலிருந்து சி வரையான தூரம் y, செங்குத்து உயரம் ஹெச். இனி நாங்கள் காண வேண்டியது இந்த முழு முக்கோணியின் பரப்பளவு. முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு. முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு. ஏபிசியின் பரப்பளவு காண வேணுமெண்டா என்ன செய்ய வேணும்? நாங்கள் ஏற்கனவே கூட்டுத்தளவுரு படிச்சிருக்கிறோம். பரப்பளவு காணும் போது பாருங்க ரெண்டு முக்கோணிகள் சேர்ந்து இருக்குது. கூட்டுத்தளவுரு என்ற பரப்பளவு காணும்போது தனித்தனியாக அந்த தளவுருக்களின் பரப்பளவுகளை கண்டு கூட்டும் போது கூட்டுத்தளவுருவினுடைய பரப்பளவு கிடைக்கும். ஏபிசி என்பது இந்த ரெண்டு முக்கோணிகள் சேர்ந்த ஒரு கூட்டு தலைவர். அப்ப இதனுடைய பரப்பளவு காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? முதலாம் முக்கோணியின் பரப்பளவையும் இரண்டாம் முக்கோணியின் பரப்பளவையும் நாங்கள் கூட்ட வேணும். முதலாம் முக்கோணியின் பரப்பளவு அரை எக்ஸ் ஹெச், இரண்டாவது முக்கோணி அரை y ஹெச். பாருங்க அரை எக்ஸ் ஹெச் அரை y ஹெச்.
பொதுவாக இருக்கிறத வெளியில் எடுப்போம். அரை பொதுவாக இருக்குது, ஹெச் பொதுவாக இருக்குது. அப்போ மீதியாக இங்கே இருக்கிறாள் எக்ஸ், இங்கே இருக்கிறது அரை எக்ஸ் ஹெச், அரை வை ஹெச். அப்போ அரையும் ஹெச்சையும் வெளியால் எடுத்துட்டேன். மீதியாக இங்கே இருக்கிறது எக்ஸ், இங்கே மீதியாக இருக்கிறது வை. அரை ஹெச் பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் ஆக வை. பாருங்கோ, இதுல இருந்து இது வரையான தூரம் எக்ஸ், இதுல இருந்து இது வரையான தூரம் வை. இந்த எக்ஸும் வையும் சேர்ந்தது தான் ஏ. எக்ஸும் வையும் பியில இருந்து சி வரையான தூரத்தை ஏ அலகுகள் என்று எடுத்திருக்கோம். அப்ப எக்ஸுக்கும் எக்ஸ் வை இந்த தூரத்தையும் இந்த தூரத்தையும் இணைக்கும் போது அங்க என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். எக்ஸையும் வையையும் கூட்டுவது ஏக்கு சமனானது ஆகும். ஆகவே எக்ஸ் வைக்கு பதிலாக நாங்கள் ஏயை போடுவோம். அரை, இதுக்கு பதிலாக ஏ, இங்க ஹெச், அரை ஏ ஹெச். வெள்ளனை நாங்கள் பார்த்த நாங்கள் செங்கோண முக்கோணி ஒன்றினுடைய பரப்பளவு காணும்போது அரை ஏஹெச் தான் வந்தது. அதே போல செங்கோண முக்கோணி அல்லாத ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவை நாங்கள் காண்றோம். செங்கோணம் வரைந்து காணுறோம். இவ்வாறு காணும்போது இதனுடைய பரப்பளவு அரை ஏஹெச் தானவா. ஏற்கனவே செங்கோண முக்கோணியின் பரப்பளவும் அரை ஏஹெச் தான். செங்கோண முக்கோணி அல்லாத இன்னொரு முக்கோணியின் பரப்பளவும் அரை ஏஹெச் தான் வருது. அதே போல செங்கோண முக்கோணி, முதலாவது செங்கோண முக்கோணி, செங்கோண முக்கோணி அல்லாத ஒரு குறுங்கோண முக்கோணி, இன்னும் ஒரு விரிகோண முக்கோணியினுடைய பரப்பளவும் என்ன வருதுங்க? ரெண்டுக்கும் அரை ஏஹெச் என்றுதான் வருது. ஹெச் என்பது இந்த தூரம், ஏ என்பது பிசி பக்கம் பிசியினுடைய நீளம். செங்கோண முக்கோணி அல்லாத ஒரு விரிகோண முக்கோணியினுடைய பரப்பளவு காணுவோம். ஒரு விரிகோண முக்கோணி எடுத்துக்கொள்வோம். விரிகோண முக்கோணி என்றால் ஒரு முக்கோணியினுடைய யாதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக இருந்தால் அந்த முக்கோணியை நாங்கள் விரிகோண முக்கோணி ஒரு முக்கோணியினுடைய ஒரு கோணம் விரிகோணமாக இருந்தால் அந்த முக்கோணியை நாங்கள் விரிகோண முக்கோணி என்று சொல்லுவோம். இது ஒரு விரிகோண முக்கோணி. இந்த முக்கோணிக்கு பெயரிடுவோம் ஏபிசி என்று பெயரிடுவோம். பாருங்கோ, இந்த முக்கோணியினுடைய இந்த தூரம் பக்கம் பிசியை நீட்டுவோம். ஏ இந்த பக்கம் பிசியை நீட்டுவோம். ஏயிலிருந்து ஏ நீட்டுவோம். ஏயில இருந்து செங்குத்தாக அந்த சிபிக்கு வரையும் போது இந்த செங்குத்தானது டியில சந்திக்குது. இப்போ இந்த சிவி இந்த நீளத்தை ஏ அண்டம், ஏ அலகுகள் அண்டும், பிடி இந்த நீளத்தை எக்ஸ் அலகுகள் அண்டும் எடுத்துக்கணும். பிடி இந்த நீளம் எக்ஸ், பிடி இந்த நீளம் எக்ஸ் அலகுகள், பிசி இந்த நீளம் ஏ அலகுகள் என்று எடுத்துக்கொள்ளும். இப்போ இது ஒரு செங்கோண முக்கோணி செங்கோண முக்கோணி அல்ல, ஒரு குறுங்கோண முக்கோணி அல்ல. இதுக்கு நாங்கள் பரப்பளவை காண்பதற்காக இந்த பக்கத்தை நீட்டி இருக்கிறோம். பக்கம் ஏயிலிருந்து செங்குத்தும் கீறி இருக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த முக்கோணியினுடைய பரப்பளவு, இந்த முக்கோணி ஏபிசியினுடைய பரப்பளவை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? முக்கோணி ஏபிசியினுடைய பரப்பளவை காண்பதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்? பெரிய முக்கோணி ஏசிடியினுடைய பரப்பளவில் இருந்து முக்கோணி ஏபிடி இந்த பரப்பளவை கழிக்கிறோம். கழிக்கும் போது முக்கோணி ஏபிசி இந்த பரப்பளவு கிடைக்கும். அதாவது ஏடிசி, ஏடிசியை பார்க்கும்போது ஒரு பெரிய முக்கோணி, அந்த முக்கோணியினுடைய பரப்பளவில் இருந்து ஏடிபியினுடைய பரப்பளவை கழிக்கும் போது நாங்கள் ஏபிசியினுடைய பரப்பளவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே முக்கோணி
பெரிய பெரிய முக்கோணி ஏசிடி இந்த பரப்பளவு காண்றோம். இந்த தூரத்தை ஹெச் என்று எடுத்துக்கொள்வோம். முக்கோணி ஏசிடி இந்த பரப்பளவு ஏசிடி இந்த பரப்பளவு சமன் ஏசிடியினுடைய பரப்பளவு. அப்ப எங்களுக்கு தெரியும் இது ஒரு செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணியின் பரப்பளவு அரை தர தர ஹெச்சா இருக்கும். அரை தர அடியின் நீளம் தர அரை தர அடியின் நீளம் தர செங்குத்து உயரமாக இருக்கும். இப்ப இந்த பக்கம் இந்த முக்கோணி ஏசிடியின் பரப்பளவு சமன் அரை தர சியிலிருந்து டி வரையான நீளம் ஏ சியிலிருந்து டி வரையான நீளம் சியிலிருந்து பி வரை ஏயும் பியிலிருந்து டி வரை எக்ஸும். ஆகவே இதிலிருந்து இது வரையான தூரம் ஏ, இதிலிருந்து இது வரையான தூரம் எக்ஸ். மொத்தமாக சிக்கும் டிக்கும் இடையில உள்ள தூரம் சிடி என்ற நீளம் என்னவாக இருக்கும்? ஏ சக எக்ஸ் ஆக இருக்கும். அப்ப அரை தர ஏ சக எக்ஸ் தர செங்குத்து உயரம் ஹெச். இது முக்கோணி ஏசிடி இந்த பரப்பளவு. அடுத்ததாக முக்கோணி ஏடிபி இந்த பரப்பளவை காண்றோம். ஏடிபி இந்த பரப்பளவு முக்கோணி ஏடிபியின் பரப்பளவு ஏடிபி இந்த செங்கோண முக்கோணி இந்த பரப்பளவை காண்றோம். செங்கோண முக்கோணி இந்த பரப்பளவு அரை தர ஏ தர ஹெச் போட்ட நாங்கள் அரை தர அடி இந்த நீளம் தர செங்குத்து உயரம். பிடி இந்த நீளம் பிடி இந்த பியிலிருந்து டி வரைக்குமான தூரம் என்னவா இருக்கும்? எக்ஸ். பிடி இந்த நீளம் எக்ஸ். அரை தர எக்ஸ் தர செங்குத்து உயரம் ஹெச். அரை தர எக்ஸ் தர ஹெச். பாருங்க, நாங்கள் முக்கோணி ஏசிடி இந்த பரப்பளவு கண்டுட்டோம். முக்கோணி ஏடிபி இந்த பரப்பளவை கண்டுட்டோம். இந்த பரப்பளவு உங்களுக்கு தெரியும். ஏடிபி இந்த பரப்பளவு தெரியும். இந்த ஏபிசி இந்த பரப்பளவு தான் நாங்கள் காண வேணும். ஆகவே முழு முக்கோணி ஏடிசியில இருந்து முக்கோணி ஏடிசியின் பரப்பளவுல இருந்து இந்த பரப்பளவை கழிச்சோம்னா இந்த பரப்பளவு கிடைக்கும். இந்த ஏபிசி இந்த பரப்பளவு காண வேணும். இப்போ முழு முக்கோணியில இருந்து இதனுடைய பரப்பளவை கழிப்போம். கழிக்கும் போது இந்த பக்கம் இந்த பரப்பளவை நாங்கள் ஏபிசி இந்த முக்கோணி ஏபிசியினுடைய பரப்பளவை காண முடியும். ஆகவே முக்கோணி ஏபிசி இந்த பரப்பளவு சமன் ஏபிசி இந்த பரப்பளவு சமன் பெரிய முக்கோணியின் பரப்பளவு ஏசிடி இந்த பரப்பளவு இருந்து இதை கழிக்கிறோம். ஏசிடி இந்த பரப்பளவு அரை தர ஏ சக எக்ஸ் தர ஹெச். இதுல இருந்து ஏவிடி இந்த பரப்பளவு கழிப்போம். ஏவிடியினுடைய பரப்பளவு அரை தர எக்ஸ் தர அரை தர எக்ஸ் தர ஹெச். கழிக்கிறோம். கழிக்கும் போது பாருங்க, அரை ஏ சக எக்ஸ் தர ஹெச்ல இருந்து அரை தர ஏ சக எக்ஸ் தர ஹெச்ல இருந்து அரை எக்ஸ் ஹெச்சை கழிக்கிறோம். கழிக்கும் போது இங்கேயும் அரை பொதுவாக இருக்குது, ரெண்டுலேயும் அரை பொதுவாக இருக்குது, ஹெச்சும் பொதுவாக இருக்குது. அரை ஹெச்சை நாங்கள் வெளியாக எடுப்போம். பொதுவாக இருக்கு அரை ஹெச். மீதியாக இருக்கிறது இங்கே ஏ சக எக்ஸ், இங்கே மீதியாக இருக்கிறது சக எக்ஸ். அரை ஹெச் ரெண்டுலையும் அரை ஹெச் பொதுவாக இருக்கு. அதை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே மீதியாக ஏ சக எக்ஸ், இங்கே மீதியாக சக எக்ஸ் கழிவுபடுறதாகவே சக எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் எக்ஸும் வெட்டு சக எக்ஸ் சக எக்ஸ் வெட்டுப்பற்றும். இறுதியாக இருக்கிறது அரை தர ஹெச் தர ஏ. அரை தர ஹெச் தர ஏ. அரை தர ஹெச் தர ஏ தான் என்னது? அரை ஏ ஹெச். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் முக்கோணியை நாங்கள் 3 வகையான முக்கோணிகளினுடைய பரப்பளவு பார்க்க நாங்கள்
செங்கோண முக்கோணியின் பரப்பளவு. அடுத்ததாக உம் செங்கோண முக்கோணி அல்லாத ஒரு கூர்மோண முக்கோணியின் பரப்பளவு. இறுதியாக செங்கோண முக்கோணியும் கூர்மோண முக்கோணியும் அல்லாமல் ஒரு விரிகோண முக்கோணியினுடைய பரப்பளவை காண்றோம். வேறு நாங்கள் 3 முறையிலையும் காணும் போது நம் கோணியின் பரப்பளவாக என்ன கிடைக்குது? அரை ஏஹெச் தான் கிடைக்குது. அரை தர ஏ தர ஹெச். அரையையும் ஏயையும் ஹெச்சையும் இந்த அடியின் நீளத்தையும் ஹெச்சையும் பெருக்கி அது 2ஆல் பிரிக்கும் போது இந்த எல்லா வகையான முக்கோணிகளினுடைய பரப்பளவும் எங்களுக்கு கிடைக்குது. ஆகவே 3 முறையிலையும் நாங்கள் பார்க்கும்போது முக்கோணியின் பரப்பளவு அரை ஏஹெச் ஆகும். இதுல இருந்து இந்த ஏக்கும் ஹெச்சுக்கும் நாங்கள் ஒரு பெயரை கொடுப்போம். ஏ என்பது என்ன, ஹெச் என்பது என்ன. இப்ப 3 முறையிலையும் பார்க்கும்போது முக்கோணியினுடைய பரப்பளவாக அரை ஏஹெச் கிடைக்குது. இந்த அரை ஏ என்பது என்னவாக இருக்கும், ஹெச் என்பது என்னவாக இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். ஒரு முக்கோணி எடுத்துக்கொள்வோம். ஒரு முக்கோணி PQR. முக்கோணியினுடைய அடி அப்படி என்றா என்ன, செங்குத்து உயரம் அப்படி என்றா என்னன்னு நாங்கள் பார்க்கலாம். அடி என்றா என்ன, செங்குத்து உயரம் என்றா என்னன்னு பார்ப்போம். அடி என்றா என்ன, செங்குத்து உயரம் என்றா என்னன்னு பார்ப்போம். பாருங்க, ஒரு முக்கோணி எடுத்திருக்கிறோம். ஒரு முக்கோணியில நாங்கள் எந்த பக்கத்தையும், ஒரு முக்கோணியில் 3 பக்கங்கள் இருக்குது, எந்த பக்கத்தையும் நாங்கள் அடியாக எடுக்க முடியும். அதாவது கியூஆரினுடைய நீளம் ஏ என்று வச்சுக்கொள்ளவும். பியில இருந்து கியூஆருக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரையப்படுது. இந்த தூரத்தை பியில இருந்து எஸ் என்று வச்சுக்கொள்ளுவோம். பியில இருந்து எஸ் வரையான தூரத்தை ஹெச் என்றும், கியூவில இருந்து ஆர் வரையான தூரத்தை ஏ என்றும் எடுத்துக்கொள்ளுவோம். இதுல இருந்து அடி அப்படி என்றா என்ன, செங்குத்து உயரம் அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். நாங்கள் அடிக்கு ஏற்ற மாதிரி அடி என்றா கண்டிப்பாக கியூஆரைத்தான் அடியாக எடுக்க வேணும் அப்படி என்ற அவசியம் இல்லை. அடியாக முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்கு. எந்த ஒரு பக்கத்தையும் நாங்கள் முக்கோணியினுடைய அடியாக எடுக்க முடியும். ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி இந்த செங்குத்து உயரமானது மாறுபடும். அடிக்கு ஏற்ற மாதிரி செங்குத்து உயரம் கிடைக்கும். அடி என்றா என்ன, அதாவது பாருங்க, கியூஆர் என்கிற அடிக்கு வந்து முக்கோணிக்கு 3 உச்சிகள் இருக்கு. இந்த பி என்கிற உச்சியில இருந்து கியூஆருக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரையப்படுகிறது. பியில இருந்து கியூஆருக்கு செங்குத்தாக ஒரு கோடு வரையப்படுகிறது. இந்த கோடானது கியூஆரை எஸ்ல சந்திக்குது. அப்ப இதுல இருந்து அடி அப்படி என்றா என்ன, செங்குத்து உயரம் அப்படி என்றா என்ன. ஒரு முக்கோணியின் ஏதாவது ஒரு உச்சியில இருந்து செங்குத்தாக வரையப்படக்கூடிய கோடு. முக்கோணியின் ஏதாவது ஒரு உச்சியில இருந்து அதற்கு எதிரான பக்கத்திற்கு செங்குத்தாக வரையப்படக்கூடிய கோடை நாங்கள் என்ன சொல்லலாம், செங்குத்து உயரம். உச்சியில இருந்து அதற்கு எதிரான பக்கத்திற்கு செங்குத்தாக வரையப்படுகின்ற நேர்கோடு செங்குத்து உயரம். இந்த செங்குத்து உயரமானது எந்த பக்கத்துல வந்து சந்திக்குதோ, இப்ப பியில இருந்து வரையப்பட்ட செங்குத்து உயரமானது இங்க சந்திக்குது, கியூஆர் என்கிற அடியை சந்திக்குது. ஆகவே ஒரு செங்குத்து உயரமானது எந்த பக்கத்துக்காக வரையப்படுகிறதோ அந்த பக்கத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம், அடி என்று சொல்லுவோம். பியில இருந்து கியூஆருக்கு செங்குத்தாக வரையும் பொழுது இந்த பி ஆனது கியூஆர்ல எஸ் என்கிற புள்ளியை சந்திக்கும்
அடிக்குது. அப்ப இந்த முக்கோணியினுடைய செங்குத்து உயரம் h என்றும் எந்த பக்கத்திற்காக இந்த PS ஆனது வரையப்பட்டிருக்குது, எந்த பக்கத்துல இந்த செங்குத்து உயரம் எந்த பக்கத்திற்கு செங்குத்தாக இந்த நேர்கோடு வரையப்பட்டிருக்குதோ அந்த பக்கத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம், அடி என்று சொல்றோம். அடி அந்த QR என்பது அடி, செங்குத்து உயரம் PS என்பது செங்குத்து உயரம் ஆகும். இந்த முக்கோணியினுடைய பரப்பளவை நாங்கள் எழுதுவோமே, ஆனால் என்னென்று எழுதுவோம், அரை AH என்று எழுதுவோம். அதில் A என்பதை நாங்கள் விசேடமாக A என்பதை நாங்கள் அடி என்று சொல்ல முடியும். H என்பதை உச்சியிலிருந்து அதற்கு எதிரான பக்கத்திற்கு செங்குத்தாக வரையப்படுகிற கோட்டை செங்குத்து உயரம் என்று சொல்லுவோம். இந்த செங்குத்து உயரமானது, இந்த செங்குத்து கோடானது எந்த பக்கத்திற்காக வரையப்படுகிறதோ அந்த பக்கத்தை நாங்கள் அடி என்று சொல்லுவோம். ஆகவே ஒரு முக்கோணியினுடைய பரப்பளவிலே A என்பதை நாங்கள் அடி என்றும் H என்பதை செங்குத்து உயரமாகவும் குறிப்பிட முடியும். இப்போ முக்கோணியினுடைய பரப்பளவு, முக்கோணியின் பரப்பளவு அரை AH என்பதில் அரை தர அடி தர செங்குத்து உயரம், அரை தர அடிதர செங்குத்து உயரம் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். செங்குத்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அடிக்கு ஏற்ற மாதிரி செங்குத்து உயரம் மாறுபடும். நாங்கள் எந்த பக்கத்தையும் அடியாக எடுக்க முடியாது. ஒரு முக்கோணி இந்த முக்கோணி ABC என்று குறிப்பிடுவோம். முக்கோணியில ஏசிய நாங்கள் அடி என்று எடுத்த நாங்கள் என்றா, முக்கோணி ஏபிசியில ஏசிய நாங்கள் அடி என்று எடுத்த நாங்கள் என்றா, செங்குத்து உயரம் எங்கவாக இருக்கும், இந்த அடிக்கு எதிரான உச்சியில இருந்து இந்த அடிக்கு செங்குத்தாக வரையப்பட்ட கோடைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், செங்குத்து உயரம் என்று சொல்லுவோம். அடிக்கு எதிரான எந்த பக்கத்தை அடி என்று ஏசிய அடி என்று எடுத்தோம்னா செங்குத்து உயரம் என்ன, டியிலிருந்து வர வேணும், ஏசிக்கு வர வேணும் செங்குத்து உயரம். அதே போல நீங்கள் ஏபி அடி என்று எடுத்தீங்கன்னா ஏபி அடியாக இருந்தால் இந்த கோடு செங்குத்து உயரம் அல்ல. ஏபி அடியாக இருந்தால் ஏபிக்கு எதிரான உச்சியில இருந்து ஏபிக்கு செங்குத்தாக வரையப்பட்டிருக்க வேண்டும். ஏபி அடியாக இருந்தால் செங்குத்து உயரம் இந்த கோடு சிஎம் என்று ஏபி அடியாக இருந்தால் சிஎம் என்பது செங்குத்து உயரம் ஆகும். ஏசி அடியாக இருந்தால் இது என்ன எடுப்போம், என்பி என்பது செங்குத்து உயரம் ஆகும். அதே போல பிசி அடியாக இருந்தால் பிசிக்கு எதிரான உச்சியில இருந்து பிசிக்கு செங்குத்து கோடு வரையப்பட்டிருக்க வேணும். இதை ஒவ்வொன்று வச்ச வேண்டாம். பிசி என்கிற அடிக்கு செங்குத்து உயரம் ஏஓ ஆகும். அப்ப அடியும் செங்குத்து உயரமும் அடியை நாங்கள் இந்த பக்கமாகவும் எடுத்தோம். முக்கோணியின் 3 பக்கங்கள்ல ஏதாவது ஒரு பக்கத்தை அடியாக எடுத்தோம்னா அதற்கு ஏற்ற மாதிரி செங்குத்து உயரமானது வேறுபடும் என்பதை நாங்கள் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே அரை முக்கோணியின் பரப்பளவு அரை ஏஹெச் என்பதற்கு பதிலாக ஏ நாங்கள் அடி என்றும் H நாங்கள் செங்குத்து உயரம் என்றும் சொல்றோம். முக்கோணியினுடைய பரப்பளவு அரை தர அடிதர செங்குத்து உயரம் ஆகும். முக்கோணியினுடைய பரப்பளவுக்கான சூத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் முக்கோணியினுடைய பரப்பளவை காண முடியும். முக்கோணியினுடைய பரப்பளவுக்கான சூத்திரம் அரை தர அடிதர செங்குத்து உயரம் ஆகும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் நீளம் தர அகலம் என்பது போல முக்கோணியினுடைய பரப்பளவு அரை தர அடிதர செங்குத்து உயரம் ஆகும்.
தரப்பட்ட முக்கோணியினுடைய பரப்பளவை காண்க. தரப்பட்ட முக்கோணியின் பரப்பளவை காண்க. தரப்பட்ட முக்கோணியின் பரப்பளவை காண்க. ஒன்பது சென்டிமீட்டர் இந்த நீளம் 9 சென்டிமீட்டர். உச்சியிலிருந்து அதற்கு எதிரான பக்கத்துக்கு வரையப்பட்ட கோட்டை நாங்கள் செங்குத்துயரம் என்று சொல்லுவோம். செங்குத்துயரம் 4 சென்டிமீட்டர். செங்குத்துயரம் 4 சென்டிமீட்டராக இருந்தால் அதற்கு ஒத்த அடி 9 சென்டிமீட்டர் ஆகும். அடி இப்படி இருந்தால் செங்குத்துயரம் இப்படி இருக்க வேணும். அடிக்கு அடிக்கு எதிரான உச்சியிலிருந்து செங்குத்தாக வரையப்பட்டிருக்க வேணும். செங்குத்தாண்ட நிச்சயமாக இந்த கோணம் செங்கோணமாக இருக்கும். இதை அடி என்று சொல்லுவோம். இதை செங்குத்துயரம் என்று சொல்லுவோம். அடிக்கு எதிரான உச்சியில இருந்து அடிக்கு செங்குத்தாக வரையப்பட்டிருக்கிற கோடு. ஆகவே ஒரு முக்கோணி தந்திருக்குது. 9 சென்டிமீட்டர் அடியாக இருந்தால் செங்குத்துயரம் 4 சென்டிமீட்டராக இருக்கும். இதனுடைய பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்துயரம் அரைதர அடி 9 சென்டிமீட்டர். செங்குத்துயரம் 4 சென்டிமீட்டர். இந்த சுருக்கம் 2 4 சுருக்கலாம். 2 2 2 4 2 2 4 2 9 பெருக்கணும்னா 18 சென்டிமீட்டர் வட்டம். ஆகவே பெறப்பட்ட முக்கோணியினுடைய பரப்பளவு சூத்திரப்பட்ட முக்கோணியின் பரப்பளவுக்கான சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டிருக்கிறோம். 18 சென்டிமீட்டர் வட்டம் ஆகும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இதோட இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். முக்கோணியின் பரப்பளவு தொடர்பாக படித்த நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.